அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வாலிபர்கள் ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிற வாலிபர்கள் அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு ஒரு தோன்றதே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு வேறு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், வேலை விஷயமா பேசலாம், இல்லை யாராவது அவங்களுக்கு அவங்க மூலயமா ஏதாவது காரியமாகணும்னா அவங்கக்கிட்ட பேசலாம், கொலையலாம், கொஞ்சலாம், எல்லாமே செய்யலாம். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்குது. ஆனால் அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவங்க என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்க போகிறாங்க? ஒரு ஃபோன் நம்ம புள்ள பண்ணாதா, அது குரலை கேட்காதா, அப்படியே அவங்க பேசினாலும் உங்கள்கிட்ட என்ன பேச போகிறாங்க? ஏப்பா எப்படிப்பா இருக்க, சாப்பிட்டியா, உடம்பு பார்த்துக்கோப்பா, பத்திரமா இருப்பா, எப்பப்பா ஊருக்கு வர, உன் குரலை கேட்காம ஒரு மாதிரி இருக்குப்பா, தினமும் ஒரு ஃபோன் பண்ணப்பா, இதுதான் அவங்க பேச போகிறாங்க. இந்த 2 வார்த்தை பேச உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார் யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேசலை, இல்லாதப்ப ஸ்டேட்டஸில் எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அம்மா அப்படி. அதுக்கப்புறம் நீங்கள் உருகி பார்த்து என்ன புண்ணியம்? இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகளை கொடுக்கலன்னா, இல்லாதப்ப நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அவங்களுக்கு? நான் தான் சொல்கிறேன், நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? பெத்த தாய் தகப்பனை பார்க்கலன்னா நாசமாகட்டும் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபோன் வேறு என்னவும் நீங்கள் செய்யறதில்ல. ஒரு ஃபோன் எவ்வளோ பேருக்கு காலையில் படுக்கையிலேருந்து ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஃபோனை பார்த்துட்டு எழுந்தாதான் தூக்கமே கலையுது நமக்கு. அடுத்த வேலைகளே அப்போ தான் ஆகுது. ஒரே ஒரு ஃபோன், ஒரு நிமிஷம் அவங்க என்ன உங்கள்கிட்ட பேச போகிறாங்க? என்ன ரொம்ப நேரமாக அவங்க பேசிட போகிறாங்க உங்கள்கிட்ட? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பெற்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய அருள். இன்றைக்கி அந்த அந்த வாய்ஸை கேட்க முடியாதவங்க எத்தனையோ பேர், இன்றைக்கி அவங்கக்கிட்ட பேச முடியாத தவிக்கிறவங்க எத்தனையோ பேர். நமக்கு ஒரு பெற்றவங்க இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர். அதனால் என்ன செய்யுங்க, தினமும் ஒரு நிமிஷம், அவங்க ரொம்ப உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு 2 வார்த்தை, அம்மா என்ன செய்கிற, சாப்பிட்டியா, அப்பா அப்படி இருக்கு, சாப்பிட்டியா, போனேன், 2 வார்த்தை. அதுக்கப்புறம் நீங்கள் போய் வேலை பாருங்கள். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பெற்றவங்க ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அஸ்ஸலாமு அலைக்கும்.